வணக்கம் குருதி. அதாவது தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்கள் பிரேம்குமார், மஞ்சுளா. இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற அந்த நாளில் இருந்து மஞ்சுளாவுக்கும் மாமியார் சித்ராவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மஞ்சுளா தன் கணவருடன் மணிமங்கலம் பகுதியில் தனியாக தனி குடித்தனம் செய்துள்ளார். அப்போது மஞ்சுளாவின் மாமியார் சித்ரா மஞ்சுளாவுக்கு வரதட்சணையாக போட்ட 12 சவரன் தங்க நகைகளை வாங்கி அதை தன் மகளுக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் பலமுறை நகைகள் கேட்டு மாமியார் தராததால் மஞ்சுளா மாமியார் மீது மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை மணிமங்கலம் போலீசார் விசாரணை செய்த பிறகு மஞ்சுளாவின் மாமியார் சித்ரா அவர்களை காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வந்து தருவதாக எழுதி கொடுத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் நகை வரும் என்று எண்ணி பார்த்த நிலையில் திடீரென்று மஞ்சுளா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புது பெண் தற்கொலை செய்யவில்லை, இது கொலைதான் என்று இறந்த மஞ்சுளாவின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது இது குறித்து மேலும் மணிமங்கலம் போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் முறையாக ஆர்டிஓ விசாரணை வைக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மஞ்சுளா உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் நியாயம் வேண்டும் என திடீரென குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சென்று குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் தற்போது அந்த சாலை மறியல் கைவிடப்பட்டுள்ளது. ஒரு இளம் பெண், அதாவது திருமணமாகி கொஞ்ச நாளில் இருந்திருக்கக்கூடிய இளம்பெண் கொலையில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் உடனடியாக விசாரணை வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். சரி, சும்மா இதெல்லாம் ஃபேன்ல போட்டுருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஃபேன்ல போட்டிருக்கு. இதெல்லாம் நான் அன்னைக்கு பாப்பா பார்க்குறேன், ஓடி பார்த்தா இதுவரையில தான் பெட்ஷீட் போத்தி இருந்தாங்க, இதுவரையில ஓப்பனாக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, அப்புறம் இந்த வாயில ரத்தம் வருது. தூக்க மாட்டுறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எப்படி கிழியும்? அவளே தூக்க மாட்டிக்கினால்னா எப்படி ட்ரெஸ் கிழியும்? இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கச்சி எல்லாம் முன்னாடியே அடித்து அவ்வளோ அமக்கலம் பண்ணியிருக்காங்க. அவங்கள சேஃபாக வச்சுருக்காங்க. அவ்வளோ அமக்கலம் பண்ணவங்கள, அவ்வளோ பணம் நகையை வாங்கினவங்கள சேஃபாக வச்சுருக்காங்க. ஃபேமிலி எல்லாரையும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களே விடக்கூடாது. பொண்ணுங்க தான் மெயின் முக்கியமே.